செய்திகள் தொடர்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற குதிரை வண்டி போட்டியை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் நகரில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தை ஸ்ரவன் மாதம் என பெயரிட்டு புனிதமான மாதமாக கருதி அந்த மாதத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று குதிரை வண்டி பந்தயம் நடத்துகின்றனர். அலகாபாத் நகரின் முக்கிய சாலையில் நேற்று நடைபெற்ற இந்த குதிரை வண்டி பந்தயத்தை காண மாநிலம் முழுவதும் இருந்து வந்த ஏராளமானவர்கள் சாலையின் இருபுறமும் குவிந்திருந்தனர். நார்வே நாட்டில் வன்முறைக்கு எதிராக 1,00,000 பேர் திரண்டு பிரம்மாண்டமாக பேரணி நடத்தினார்கள். நார்வே தலைநகர் ஒஸ்லோவில் பிரதமர் அலுவலகம் இருந்த கட்டிடத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் மற்றும் துப்பாக்கி சூட்டில் 76 பேர் கொல்லப்பட்டனர். உலகம் முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து வன்முறைக்கு எதிராக தலைநகர் ஓஸ்லோவில் 1,00,000 மக்கள் திரண்டு மிகப்பெரிய பேரணி நடத்தினர். ஏராளமான மக்கள் கூடியதால் தெருக்களின் வழியாக ஊர்வலம் செல்ல திட்டமிடப்பட்டது ரத்து செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு வண்ண பூக்களை கைகளில் ஏந்தியவாறு சென்றனர். இந்த ஊர்வலத்தில் அந்த நாட்டு அரசர் ஹரல்டு, இளவரசர் ஹாக்கான் மேக்னஸ் மற்றும் பிரதமர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பெர்க் உட்பட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர். It's important for all people in Norway to show that we care about the situation, about what happened, and so many people showed to meet here to show that everyone cares. This affects everyone in Norway. இதேபோல் நார்வே நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் வன்முறை எதிர்ப்பு பேரணி நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.